பிரைஸ் லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 37 முதல் 44 முடிய. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அறைந்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். இந்த சம்பவம் ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு காரியத்தை குறிக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 37 44 முடிய என்ன சொல்லுது? நோவாவின் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? என் மூலியமா ஆவியானவர் என்ன உங்களை இடத்துல சொல்லுகிறாங்க அப்படின்னா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் வெறி கொண்டும் நிறைய பாவத்தின் அடிமைத்தனத்திலும் இன்னும் நாம் பண்றது பாவம்னே தெரியாம நாம பண்றது எல்லாமே பாவம்னே தெரியாம நம்ம பண்ணும் போதில்ல, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். ஆமாங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் நிறைய சின்ஃபுல்லான காரியங்கள். பெண் கொடுக்கறது வேற, பட் அது எப்படி சொல்ல, ஒரு 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 பாவத்தின் அந்த மாதிரி ஒருத்தன் ஒருத்தி அப்படின்னு இல்லாம அதுக்கெல்லாம் சட்டங்கள் கொண்டு வந்து ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரி கொண்டு போக மட்டும். அந்த ஜலப்பிரளயம் வருங்க கடைசி காலத்துல. உலகம் பெரும் கஷ்டத்துக்கு நேராக போகும்போது ஜலப்பிரளயம் வரும்போது உணராதிருப்பாங்க. வந்து வாரி கொண்டு போகும் மட்டும் உணர மாட்டாங்க. நம்ம செய்யறது தப்பு என்னது அப்படின்னு சொல்லி உணர மாட்டாங்க. அப்படி மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஆண்டவர் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும் நாளிகையிலும் அப்படியே நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆமாங்க. 2 பேருன்றது 2 பேரை மட்டும் இல்லைங்க. ஒருத்தவங்க சத்தியத்தின் நேராய் நடக்கிறவர்கள், இன்னொருத்தவங்க சத்தியத்துக்கு புறம்பானவங்க. அதாவது ஆண்டவர் கூறின வார்த்தையின் மூலியமாய் வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள். இன்னொருத்தவங்க ஆண்டவர் வார்த்தையெல்லாம் இல்ல, ஆண்டவரோட வார்த்தையெல்லாம் பொய், கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்துக்கு புறம்பா நடக்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஆமாங்க. இயந்திரம்னா என்னது? உங்களுக்கு தெரியும். இயந்திரம்னா சிஸ்டம்ஸ் அண்ட் இன்னும் நிறைய. இப்போ இப்போ கடைசி காலத்துல ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. அந்த ஏஐ நம்ம என்னென்ன பண்றோம், எங்க போறோம், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம ஏதாவது சர்ச் பண்ணா கூட அது ரிலேட்டடா நமக்கு காண்பிக்கும். ஏஐ ரொம்ப 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 ஆபத்தான ஒன்று. நம்மளுடைய பிரைவசியை கெடுக்கக்கூடிய ஒண்ணு ஏஐ. அந்த ஏஐ இயக்குற பெண்கள், அந்த இயந்திரத்தை இயக்குற நல்லபடியா பயன்படுத்துகிற ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருத்தவர் கைவிடப்படுவார். அந்த மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தோட சொல்றார். இயந்திரம்னா அந்த ஒரு இயந்திரம் மட்டும் இல்லைங்க, வேலையை குறிக்கிறது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க ஸ்திரீகள். அவங்க ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க, இன்னொருத்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இங்க 2 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணல, வேலை செய்கிற எல்லாரையும் தான் மென்ஷன் பண்ணுகிறார். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஆமாங்க, விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா தூங்காமையா? அப்படி இல்லைங்க. சத்தியத்துக்கு நேராக அவர் எப்போ வருவாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா நம்மளுடைய டெய்லி ருட்டீன் லைஃப் அப்படியே ஆயத்தமாக டெய்லியும் நம்ம பரிசுத்தமாக்க அவரிடத்துல நம்ம கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டு நம்மளுடைய வழியில போகும்போது விழித்திருக்கணும்னா ஜெபம் பண்ணணுங்க.
ஜெபம் பண்ணு. நீங்கள் தனித்திருந்து, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு உறவு. அந்த ஜெபம் வேதம் என்பது ஆண்டவர் நம்மளோட பேசுகிற ஒரு உறவு. அந்த அந்த உறவுல நம்ம நிலைத்திருக்கணுங்க. தினந்தோறும் இல்லங்க. ஏனோக்கு எப்படி ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த மாதிரி ஏனோக்கை போல நம்ம உலக நம்ம வேலை நிமித்தமாக வெளியில கடந்து செல்வோம். ப்ரே பண்ணிட்டு போயிருவோம் அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சோல், அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எப்போதும் இருக்கும். இப்போ யாரையாவது லவ் பண்றீங்கன்னா, அந்த அவங்கள குறித்து ஒரு ஞாபகங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும்ல. அந்த மாதிரி நம்ம நம்மள நேசிச்ச ஒரு ஆண்டவர், நமக்காக ஜீவன் விட்ட ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர நம்ம அ ஏற்றுக்கொண்டு, அவருடைய அன்ப நம்ம நெனச்சுக்கிட்டு, அவரோட பாதையில போகும்போது, அவரு உணர்த்தி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இது தப்பு, ரைட்டுன்னு சொல்லி உணர்த்தி நடத்துகிறவர் அவர். உங்கள் ஆண்டவராகிய உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதாவது அதான் விழித்திருக்கணும்னா, அவரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்போதுமே காணப்படணும். அவரோடு கூட அந்த ஜெபம்ல, அவர் பேசுகிற அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணி, அது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ண ஒட்டாம் கன்னமிட ஒட்டான் என்று அறியீர்கள். ஆமாங்க. ஒரு திருடன் வரான் நம்ம வீட்டுக்குள்ள வரான்னா, அவன் எப்போ வருவான்னு நம்ம விழிச்சுக்கிட்டேவா இருப்போம்? இல்ல, இல்ல. திருடனே எப்போ வருவான்னு தெரியாம இருப்போம். அந்த மாதிரி தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை. அவர் எப்போ வருவாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க. இந்த மனுஷன் யாராவது ஒருத்தன் சொல்றான், ஆண்டவர் நாளைக்கு வராரு அப்படின்னு சொல்றான்னா நம்பாதீங்க. ஆண்டவர் ஆண்டவருக்கு ஆண்டவர் வருகிற நாள் யாருக்கும் தெரியாது. ஸோ எப்ப வேணாலும் ஆண்டவரோட வருகை இருக்கும். அவரோடு கூட செல்லணும்னா, நம்ம அவருடைய நித்திய வழியில நடந்து எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தி நடக்கும் போதில்ல, அவர் நிச்சயமா நம்மை அழைத்து கொண்டு போக அவர் வருவார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எல்லோரும் ஆயத்தமாகவும், அநேகரை ஆயத்தப்படுத்தவும், எல்லாரும் ஆயத்தமாகி ஆண்டவருடைய வருகைக்கு நேராய் எதிர்கொண்டு போக, ஆண்டவருடைய வருகைக்கு நேராய் ஆண்டவருடைய வழியில நாம போக நாம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த நாளிலும் இயேசப்பா உம்முடைய வார்த்தையை குறித்து, உம்முடைய வருகையை குறித்து எங்களுக்கு எச்சரிப்பாய் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசப்பா, நாங்கள் அதை உணர்ந்து அறிந்து இயேசப்பா உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகரை நாங்கள் ஆயத்தமாக இயேசப்பா உம்முடைய வழியில நாங்கள் பின்பற்றி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பை பறைசாற்றி உம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் திகழ வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எல்லா சுகவீனம் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லா பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆண்டவர் நீர் சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உழைக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசப்பா பலனை தருவீராக, சத்துவத்தை படுத்துவீராக தகப்பனே. சத்துவம் தந்து பலம் தந்து அவர்களை நீர் தேற்றுவீராக தகப்பனே. எல்லா கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறட்டும். இயேசப்பா, உம்முடைய பூரண சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நீர் ஒருவரே மகிமைப்படணும். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுங்க. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.